1,00,000 மரங்கள் இலக்காக 3,233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். தனியார் பள்ளிகள் தங்கள் கட்டண விவரத்தை வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே கல்வித்துறை தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கட்டண விவரத்தை வெளியிடாத தனியார் பள்ளிகளின் விவரங்களை தற்பொழுது கல்வித்துறை சேகரித்து வருகிறது என்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். தற்பொழுது கல்வித்துறையுடைய இந்த அதிரடி உத்தரவின் பின்னணி என்ன? முழு விவரத்தையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். தமிழகத்துல 12,500 தனியார் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளுக்கு கட்டணங்களை பொறுத்தவரை தமிழக அரசு தான் நிர்ணயம் செய்கிறது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கல்வி கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. இந்த நிலையில அவர்கள் வசூலிக்கக்கூடிய கட்டண விவரங்களை வெளிப்படையாக தகவல் பலகையில் வெளியிட வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குனர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் உயர்நீதிமன்றமும் அது குறித்த பல்வேறு அறிவுறுத்தல்களை எல்லாம் வழங்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் வரும் 10ஆம் தேதிக்குள் இது குறித்த அறிக்கையை ஒவ்வொரு பள்ளி வாரியாக கட்டண விவரங்களை தகவல் பலகையில் வெளியிட்டார்களா இல்லையா, அப்படி வெளியிட்டிருந்தால் அது குறித்த புகைப்படம் எடுத்து அதோடு சேர்ந்த ஒரு அறிக்கையை 10ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குனர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எத்தனை பள்ளிகள் வெளியிடவில்லையோ அது குறித்த தகவல்களையும் தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி பெரும்பாலான தனியார் பள்ளிகள் அவர்களுடைய தகவல் பலகையில் கட்டண விவரங்களை வெளியிடவில்லை என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனாலும் கூட இன்னும் இந்த 4 நாட்களுக்குள்ளாக எத்தனை பள்ளிகள் அந்த விவரங்களை எல்லாம் வெளிப்படையாக வெளியிடுவார்களா இல்லையா என்பது தெரிந்துவிடும் பார்த்திபன். நன்றி சங்கரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,00,000 மரங்கள் இலக்காக 3,233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.